குயின் நெஃபர்டிட்டி. எல்லாருமே கிளியோபட்ரா பத்தி தான் பெருமையா பேசுவாங்க. ஆனா நெஃபர்டிட்டி அப்படிங்கிற இந்த ராணியோட உடல் எங்கேயுமே கிடைக்கல. அழகுல மட்டும் இவங்க சிறந்தவங்க கிடையாது, படிப்புல, போர் ஆற்றல்ல எல்லாமே சிறந்தவங்க. இவங்களுடைய ஸ்டெப்சன் டூட்டன்காமனோட உடல் கூட நமக்கு கிடைச்சது. அதை பத்தி நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம். ஆனா குயின் நெஃபர்டிட்டியோட உடல் எங்க இருக்குன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ரீசன் என்ன? இவங்களுக்கு தனியா சேம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயின் நெஃபர்டிட்டி எகிப்த ஒரு பெண்மணியா ஆண்டவங்க. இவங்களும் இவங்களுடைய கணவரும் இருவருமே சேர்ந்து எகிப்த ஆண்டவங்க. அதாவது நம்ம எகிப்தோட பழமையான கதைகளை கேட்கும் போது சொந்த தம்பியவே கொண்டாங்க, சொந்த தங்கச்சியவே கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம கதைகளை கேட்டிருப்போம். ஆனா குயின் நெஃபர்டிட்டி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அப்படி நடக்கவே இல்லை. எல்லாருமே சமம், எல்லாருமே ஒரே மாதிரி அப்படின்னு ஒரு பெரிய ஆட்சி நடத்தினவங்க. அதாவது இவங்க வேற என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா செகண்ட் பாயிண்ட்ல சொல்றேன். எகிப்திய மக்கள் எப்பவுமே வேற வேற கடவுள அவங்க இஷ்டப்படி கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா குயின் நெஃபர்டிட்டி எப்ப அவங்க குயினா மாறினாங்களோ அப்ப அவங்க வச்ச சட்டம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒரே கடவுள் ரா. ரானா சூரியன். சூரியன் மட்டும்தான் ஒரே பகவான், நீங்க அவங்கள மட்டும்தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சூரியனை எகிப்துல அதுக்கப்புறம் தான் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம இந்திய கலாச்சாரத்துல சூரியனை முதல்ல இருந்தே வழிபட்டு இருக்காங்க. இது எப்படி இந்திய கலாச்சாரத்துல இருந்து இவங்க நெஃபர்டிட்டி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு போர்ஷனும் கிடைக்கலனாலும் கண்டிப்பா இந்தியன் கல்ச்சர்ல இருந்தா இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். குயின் நெஃபர்டிட்டியோட ஸ்டெப்சன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா டூட்டன்காமன். டூட்டன்காமனோட இறந்த இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தின நம்ம நிறைய மிஸ்ட்ரிஸ் சொன்னோம். ஆனா உண்மை என்னன்னா, டூட்டன்காமனுக்கு கட்டப்பட்ட அந்த அறையே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா இவங்களோட ஸ்டெப் அம்மா நெஃபர்டிட்டியோட அறை எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும் போது தான் பயங்கர ஷாக். ஆக்சுவலி எப்பவுமே கணவன் ஒரு இடத்துல இறந்திருக்காருன்னா அங்க மம்மி வச்சிருக்காங்கன்னா அப்படியே நேரா போய் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனா குயினோட அறை அங்க இருக்கும். ஆனா டூட்டன்காமனுக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்களோட வைஃபோட இடம் எங்கேயுமே இல்லை. ஆனா டூட்டன்காமனுக்கு சம்பந்தமே இல்லாம ரைட் சைட் போற மாதிரி ஒரு வழி இருக்கு. அங்கதான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டூட்டன்காமனோட அப்பா பக்கத்துல 2 சடலங்கள் இருந்திருக்கு. அதாவது இவங்களும் ராயல் பிளட் தான். அதாவது 3 பேரை எப்படி அட் அ டைம்ல புதைப்பாங்கன்னு எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒண்ணு யங்கர் மதர், ஒண்ணு எல்டர் மதர். ஸோ அவங்க அம்மாவுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. பட் ஆஃப்டர் த டைம் என்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பா நெஃபர்டிட்டியா தான் இருக்கும். அதாவது எல்டர் கிடையாது, பக்கத்துல இருக்கிற அந்த யங்கர் சடலம் தான் நெஃபர்டிட்டி அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி எகிப்திய மீடியாக்கள் கிளைம் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் தட் எகிப்தியர்களோட சிறந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பா நெஃபர்டிட்டியா இருக்காது. நெஃபர்டிட்டி அப்படிங்கிறவங்க இவ்வளோ பெரிய ஆட்சியாளர், எவ்வளோ பெரிய ராணி, எகிப்த ஒரு கையால ஆண்டவங்க. அப்படி இருக்கிற போது இவங்களுக்கு மம்மி செய்யாம இப்படி சடலம் மாதிரி வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். குயின் நெஃபர்டிட்டியோட சேம்பர் கிடைச்சதா, குயின் நெஃபர்டிட்டியோட மம்மி கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனா அதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆக்சுவலி இவங்க எப்படி கிளைம் பண்றாங்கன்னா, டூட்டன்காமனோட அறை பக்கத்துல ஒரு செவர் இருக்கு. அந்த செவருக்கு பக்கத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன இருக்குன்னா, அங்க ஒரு பெரிய சேம்பர் இருப்பதாகவும் அந்த சேம்பர் மேபி குயின் நெஃபர்டிட்டியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் கிளைம் பண்றாங்க. ஆனா எகிப்திய கவர்மெண்ட் அங்க செக் பண்ண இன்ன வரைக்கும் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை. இந்த குயின் நெஃபர்டிட்டியோட ஒரு அதிசயமான கதை என்னன்னா, எல்லா ராஜாக்களும் எப்படி பிறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கும். ஆனா குயின் நெஃபர்டிட்டிக்கு மட்டும்தான் எப்படி பிறந்தாங்கன்னு தெரியல, எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இவங்களை எல்லாருமே கடவுள் மாதிரிதான் பார்த்திருக்காங்க. இவங்க ஏலியனா இல்ல கடவுளா இல்ல வேற எங்கேயாவது